நமக்கு எல்லாம் உயிர் இருக்கு. ஒரு உயிரற்ற பொருளா மாறணும்னா நீங்க எதுவா மாறுவீங்க? ஒரு கல்ல மாறலாம். கோடாரியா மாறணும் அப்படின்னா அந்த வெற்ற கோடாரியா மாறணும். செப்பல் ஓகேங்க. ஹெல்மெட்டா மாறலாம். ஒரு குடையா கூட மாறலாம். ஹாய் மை டியர் மக்களே, டுடே உங்களுக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மக்கள் கிட்ட பாத்தீங்கன்னா சில டிஃபரன்ஸான क्वेश्चन ஒரு 2 क्वेश्चन வச்சிருக்கேன், ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கேன். அந்த क्वेश्चन கேட்கலாம். அவங்க வந்து டிஃபரண்டான பதில் சொல்றாங்களா இல்ல ஒரே மாதிரியான பதில் சொல்றாங்களா அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நானும் அந்த பதில் எப்படி இருக்கும், அந்த ஆன்சர் எப்படி இருக்குங்கறத கேட்க ஆவலாவே இருக்கேன். நீங்களும் தயாரா இருங்க. தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. இவரும் நானும் சேர்ந்து தான் அந்த क्वेश्चंस கேட்கலாம்னு போறோம். சரி ஓகே, நம்மளோட மக்கள் கிட்ட எந்த மாதிரியான ஆன்சர் பண்றாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. டியர் மக்களே, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இங்க ஒரு அக்காவை பார்த்திருக்கோம். இவங்க கிட்ட நம்ம ஒரு क्वेश्चन கேட்கலாம். அதுக்கு அவங்க எந்த மாதிரி ஆன்சர் பண்றாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி அக்கா, உங்க நேம்க்கா? என் பேர் பழனியம்மாள். பழனியம்மாளுங்களா? ஓகே, பழனியம்மாள்ங்கிறது ஒரு அழகான பேர் சொல்லலாம். நம்ம முருகனுக்கு வந்து பழனி முருகனுக்கு உகந்த பேர் சொல்லலாம். சரி ஓகே, நம்ம क्वेश्चनக்குள்ள போயிடலாங்களா? நம்ம ஒரு உயிரற்ற பொருளா மாறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எந்த பொருளா மாறுவீங்க? ஹெல்மெட்டா மாறலாம். என்னக்கா டக்குனு ஹெல்மெட்டா மாறன்னு சொல்லிட்டாங்க? புதுசா டிஃபரெண்டா இருக்கு. சரி, எதுக்கு ஹெல்மெட்னா? எதுக்குன்னா இளம் வயசு பசங்க அந்த ஹெல்மெட் போடாம போறதுனால விபத்துக்கள், வீட்டுக்கு வந்து இப்ப நிறைய இழப்புகள் ஆகுது. அதனால குடும்பமே பாதிக்குது, அவங்க லைஃபும் இதாயிரும். அதுக்காக வந்து இந்த ஹெல்மெட்டா மாறினா நல்லா இருக்கும். வாவ் சூப்பர். ஆனா இது வந்து எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. பாத்தீங்கன்னா எனக்கே கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சு சொல்லலாம். தயவு செஞ்சு எல்லாருமே ஹெல்மெட் போட்டு போங்க, ஓகேங்களா? வண்டி எடுத்தா ஹெல்மெட் மஸ்ட். பழனியம்மாளுங்கிற ஒரு அழகான பேர் தான், நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். இருந்தாலும் அந்த பேரை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சா எந்த பேரை மாத்திக்குவீங்க? விஜயலட்சுமி. விஜயலட்சுமியா? அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குமா? அதுக்கு சாமியினுடைய ஒரு பேர் தான் அதுவுமே. ஓ சரி, அந்த பழனியம்மாள் யார் வச்சாங்க உங்க நேம்? என்ன எங்க அம்மா அப்பா தான் வச்சாங்க. அவங்க ஆசைப்பட்டு வச்சிருப்பாங்க. ஆனா விஜயலட்சுமி ஏன் மாத்தணும்னு ஆசைப்படுறீங்க? உங்களுக்கு அந்த பேர் வச்சா கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் ஆகும், கொஞ்சம் அந்த மாதிரி நான் ஒரு எப்பவும் நினைப்பேன். இந்த மாதிரி அம்மா உனக்கு வந்து இப்படி பேர் வைக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறீங்க. ஆமா, ஓகே சூப்பர் சூப்பர். டியர் மக்களே, இப்போ நம்ம கேட்ட क्वेश्चनக்கும் அவங்க சொன்ன பதிலும் ரொம்பவே அழகா இருந்தது. சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஓகே, வாழ்த்துக்கள். உங்க நேம் ப்ரோ? மதன். ஓகே, அழகான பேர் சொல்லலாம், மதன். ஓகே ப்ரோ, क्वेश्चनக்குள்ள போயிடலாங்களா? இப்போ நீங்க ஒரு உயிரற்ற பொருளா மாறணும் அப்படின்னா நீங்க எந்த பொருளா மாறுவீங்க? அதுக்கான ஒரு ரீசன் சொல்லிருங்க மக்களுக்காக. ஓகே, செப்பல். ஓகே, நம்ம போட்டு செப்பலுங்களா? இல்ல ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு பதில் சொல்லிருக்காரு. ஏன்னு கேட்டுக்கலாம். ஓகே ப்ரோ, ஏன் செப்பல்னா? ஏன்னா இப்ப எல்லாருமே யூஸ் பண்றோம். ஏதாவது முள்ளு குத்துச்சுனாலும் அது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். சோ அதுதான் நம்மளை காப்பாத்துது இல்லையா? பாதுகாப்பா இருக்குது. அது இருக்கிறது நம்மளுக்கு நல்லதுதான். ஏன்னா அது கூட ரெண்டு ஜோடியா இருக்கு. என் லைஃப்ல கொஞ்சம் நிறைய இன்சிடென்ட் நடந்ததுனால சொல்றேன். ஓ, செப்பல் கூட ஜோடியா இருக்கு. நான் அப்ப கூட ஜோடியா இருந்திருக்கேன்ல, இப்ப இல்ல. இவரோட மைண்ட் வைஸ் வந்து நான் கேட்ச் பண்ணிட்டேன். ஏன்னா பாத்தீங்கன்னா செப்பல் கூட ஜோடியா இருக்கு, இவர் சிங்கிளா இருக்காருன்னு நினைக்கிறேன். ரைட்டுங்களா? கவலைப்படாதீங்க, கண்டிப்பா எல்லாம் சரியாயிரும். சரி ஓகே ப்ரோ, இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க நேம் என்ன சொன்னீங்க? மதன். ஓகே, இந்த மதன்ங்கிற பேரை வந்து மாத்தணும்னு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்படின்னா நீங்க எந்த பேரை மாத்திக்குவீங்க? மதன்ங்கிற பேரை மாத்துறதா இருந்தா குட்டியா? ஏன்? அது ஏதோ ரீசன் இருக்கும்ல? ஏதாவது ரீசன் இருக்கு, சொல்லுங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து குட்டின்னு தான் கூப்பிடுவாங்க. குட்டி மதன்னே போடுவாங்க. சோ இன்ஸ்டா ஐடியே குட்டி மதன் தான் இருக்கும். ஓ சரி சரி. சோ அவங்க வந்து செல்லமா கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அதனால அந்த பேர் வந்து குட்டியா மாத்தினா ரொம்ப அழகா இருக்கும்னு நினைக்கிறீங்க. வாவ் சூப்பர். இவர் வந்து பாத்தீங்கன்னா மதன்ங்கிற பேரை குட்டியா மாத்தினா ரொம்பவே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு இருக்காரு. உங்க நேம் ப்ரோ? ஆகாஷ். ஓகே, அழகான பேர் சொல்லலாம். ஓகே ப்ரோ, இப்போ வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே क्वेश्चन தான். ஒரு உயிரற்ற பொருளா மாறணும் அப்படின்னா நீங்க எந்த பொருளா மாறுவீங்க? லேம்பா? ஓகே. ஏன்? இதுக்கு நிறைய இடத்துல இருட்டா இருக்கு. இப்ப நம்ம போய் நின்னா வெளிச்சமாச்சா இருக்கும். வாவ் சூப்பர். ஒரு அழகான ஒரு விளக்கா மாறணும்னு ஆசைப்படுறாரு. இப்பவே பாத்தீங்கன்னா நாங்க ஒரு லைட் வெளிச்சத்துல தான் இருக்கோம். இவர் அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. கேட்டீங்களா? ஆகாஷ் தவிர செந்தன் வந்து ஓகே தானா? ஏன்? ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோ நம்பர் தான் வருது எப்ப பார்த்தாலும். ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த ஆகாஷ்ங்கிறது ஃபர்ஸ்ட் ரோல. ஓகே. அதனால ஃபர்ஸ்ட் ரோ நம்பர் வேண்டாம். கொஞ்சம் ஏதாவது காலேஜ் வந்தாலும் சரி, ஸ்கூலா இருக்கும்போது சரி, எல்லாமே ஃபர்ஸ்ட் ரோல வந்தறீங்க. எக்ஸாம் வந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் ரோ நம்பர் தான் போயிட்டு. அதனால கொஞ்சம் சையா இருக்கு. ஃபர்ஸ்ட்ல அதோட ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்து பிட் அடிக்கிறது. ஓகே. கண்டிப்பா அது எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த ஒரு கவலை இருக்கும். லாஸ்ட் பெஞ்சா இருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். டியர் மக்களே, பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் அழகான ஒரு பதில் சொன்னாங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. அப்துல் வக்கீல். ஓகே ப்ரோ, உங்க நேம்? அஷ்வக் அஹமத். இப்போ நம்ம எல்லாத்துக்குமே உயிர் இருக்கு, ஓகேங்களா? ஒரு உயிரற்ற பொருளா மாறணும் அப்படின்னா நீங்க எந்த பொருளா மாறுவீங்க? உயிரற்ற பொருளா பழங்களா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பழம்னா ஃப்ரூட்ஸா இருக்கணும். ஓகே ப்ரோ, அதுக்கான ரீசன் ஏதோ ரீசன் இருக்கும் இல்லையா? ஏன் அந்த ஃப்ரூட்டை மாறுறீங்க? ஃப்ரூட்டா மாறினா இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிறேங்க. ஒரு சாதாரண ஒரு ஏழைகளுக்கு அவன் பசி ஆகுது. இன்னைக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய பொருள் தான். ஒரு சாதாரண ஒருத்தர் வந்து கேட்கறாங்க, எனக்கு கொடுத்துருவாங்க. ஒரு இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முதல்ல அவங்க சாய்ஸ் சூஸ் பண்றது வாழைப்பழமா? அதுவும் முதல்ல பனானாவா இருக்குது. அதான் இருக்கும்னா ஓகே. பாத்தீங்கன்னா அழகான ஒரு பதில் சொல்லலாம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயிரற்ற பொருளா மாறினா ஒரு பனானாவா மாறலாம். அது ஃப்ரூட்ஸ்ல குறிப்பிட்டு சொல்றது பனானாவா மாறினா எல்லாத்துக்குமே எளிய வகையில போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகான பதில் சொல்லலாம். அடுத்த क्वेश्चन போயிடலாங்களா? உங்க நேம் பாத்தீங்கன்னா அப்துல் அப்படின்னு இருக்கீங்களா? அந்த நேமை மாத்திரக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்படின்னா நீங்க எந்த பேரா மாத்திக்குவீங்க? அப்துல்லான்னு வச்சுக்கலாம். அப்துல்லாவா? ஏன்? அது ஏதாவது அழகா? அதாவது அப்துல்லாங்கிறது வந்து ஒரு அரபு வேர்டு தான். ஓகே.
இறைவனின் அடியான்னு வரும். வா வா அப்துல்லாங்கிறதே ஒரு இறைவனோட அடியான். அடியான். வா சூப்பர். ஓகே ப்ரோ. அதனால நீங்க போது அல்லாஹ்வின் அடியான். அல்லாஹ்ங்கிறது வந்து இறைவன்ங்கிறத குறிக்கும். இப்ப என் நேம் ஆல்ரெடி இருக்கிற நேமும் அதே தான் குறிக்கும். அதேதான், அது அப்துல்லாவா மாத்திக்கலாம். அது முதல்ல இப்ப இருக்கிற நேம் வந்து பொறுப்பேற்பவனின் அடியான். ஓ அதுக்கு அப்படித்தான் வரும். ஓகே ஓகே. ஆனா அப்துல்லா மாறிட்டீங்கன்னா இறைவனோட அடியான் டைரக்டாவே இதாயிடும். அவருக்கு இறைவனுக்கு வந்து 99 திருநாமம் இருக்குங்கிறாங்க. வா வா சரி ஓகே. எல்லா இதுலயும் நீங்க பாத்துருக்கலாம். அந்த நாமத்தை வச்சுதான் நம்ம வந்து ஓகே நீங்க ஒரு இறைவனுக்கு வந்து அடியானா மாறலாம் அப்படின்னு. டியர் மக்களே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பிரதர் வந்திருக்காரு. நம்ம அந்த பிரதர் கிட்ட சேம் அந்த क्वेश्चन கேட்போம். அவங்க எந்த மாதிரி ஒரு ஆன்சர் சொல்றாங்க, டிஃபரெண்டா சொல்றாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ உங்க நேம் ப்ரோ? சௌந்தரராஜன். சௌந்தரராஜ். சூப்பர். அழகான பேர் சொல்லலாம். பக்கத்துல இவங்களோட பேர் என்ன? அவங்க பேரு டோரா. டோரா. ஓ பொண்ணுங்களா? சூப்பர். ஓகே டோரா இருக்காங்க. புஜ்ஜி வீட்டுல இருக்காங்களா? பொம்மையா? இவங்க விளையாடுறதுக்கு பொம்மை வச்சிருக்கீங்க. ஓகே ஓகே ப்ரோ. சரி நம்ம क्वेश्चनக்குள்ள போயிடலாமா? சரி ஓகே. நமக்கு எல்லாம் உயிர் இருக்கு. ஒரு உயிரற்ற பொருளா மாறணும்னா நீங்க எதுவா மாறுவீங்க? ஒரு கல்லா மாறலாம். கல்லாவா? என்ன ப்ரோ யோசிக்காம கல்லா மாறறீங்க? ஒண்ணும் புரியலையே. ஆமா கல்லா இருந்தா யாருக்கு எந்த தொந்தரவும் அது வாட்டு காது கேட்காது வாயும் பேசாது. அது வாட்டுக்கு ஒரு மூலையில் இருக்கும். வேணுங்கிறவங்க எடுத்து யூஸ் பண்ணுவாங்க, வேண்டாம் தூக்கி போட்டுலாம். அது நிறைய பெனிஃபிட் இருக்குல்ல கல்லாலனா. நம்மள மிதிச்சு ஒருத்தங்க மேல இருக்கறோம் ஸ்டெப் ஒரு ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர். ஓகே நம்ம ஸ்டெப்பா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்மள யாராச்சும் மேல ஏறி நம்ம மூலமா ஒருத்தங்க போறது நல்லதானே. டியர் மக்களே பாத்தீனா இவர் கல்லா மாறறேன் அப்படினு சொல்லிருக்காரு. எனக்கு கொஞ்சம் டிஃபரண்டான ஒரு ஆன்சரா இருக்கு. ஏன்னா கல்லா மாறறது பார்த்தாம அவர் கொடுத்த ஒரு பதில் சூப்பராவே இருந்தது. சரி அடுத்த क्वेश्चनக்குள்ள போயிடலாம். இந்த பேரே கூப்பிடுறதுக்கு ஆள் இல்ல. என்ன ப்ரோ பேர் மாத்தி என்னத கூப்பிடுறாங்க? ஓ இதுக்கு ஆள் இல்லையா? போய் சொல்லாதீங்க. நிஜமாதான் ப்ரோ. அந்த மாதிரிலாம் எது யோசனை இல்ல. ஓகே ஓகே. சும்மா நார்மலா கூப்பிடுறதே சௌந்தர்னு கூப்பிடுவாங்க. சில பேர் சவுன்னு கூப்பிடுவாங்க. ஓ சௌ வாங்க சௌ அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. அதுவும் இல்லாம இந்த நேம் வந்து எல்லாத்துக்கும் செட் ஆயிருச்சு. எல்லாம் வேற பேர் ஏதாச்சும் நானே ஒரு டிஃபரெண்டா இப்ப வாட்ஸ்அப்லயே வேற ஏதாச்சும் பேர் வச்சேன்னா அவங்க யாரு கேக்குறதுக்கே கொஞ்ச நாள் ஆயிடும். டீடைல்ஸ் கேக்குறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடும். அதனாலயே நான் இதே பேர் தான் எங்க இது பண்ணாலும் இதேதான். சௌந்தரராஜங்கிறது சௌந்தர்னு சொல்லுவேன். சவுண்ட். ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சவுண்ட் கூப்பிடுவாங்க. ஓகே சூப்பரான ஒரு ஆன்சர் சொல்லிருக்காங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. உங்க டைம் எடுத்து எங்களுக்காக இது பரவாயில்ல ப்ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட டேடி கிட்ட கேட்ட அதே क्वेश्चन தான். இப்போ நீங்க ஒரு உயிரற்ற பொருளா மாறணும் அப்படின்னா என்ன பொருளா மாறுவீங்க? அதுக்கான ரீசன் என்ன? ஏன் அந்த பொருளா மாறுறீங்க? தண்ணி வாட்டரா? வாவ். டியர் மக்களே பாத்தீங்கன்னா ஒரு வாட்டரா மாறணும், அதாவது தண்ணியா மாறணும்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகே அதுக்கான ரீசன் கேட்டலாம். சரி ப்ரோ ஏன் வாட்டரா மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? நிறைய பேர்த்தோட தாகம் தீரும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி தாகத்தை தீக்கணும். மனுஷனோட பேசிக் இதுவே தண்ணி தான். அது எல்லாத்துக்கும் கொண்டு சேர்க்கணும். கண்டிப்பா. இன்னொன்னு சொல்ல சாப்பாடு இல்லாம கூட 3 நாள் இதெல்லாம் சொல்லுவாங்க. தண்ணி இல்லாம மட்டும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே தேவை தாகத்தை தணிக்க தண்ணி. அதுவா மாறணும் சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகான பதில். ஏன் மாத்த மாட்டீங்க? மாத்திரக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கு, இருந்தாலும் ஏன் மாத்த மாட்டீங்க? என் பேரோட உண்மையான மீனிங் வந்து எல்லாத்தையும் அன்பு செலுத்துறவன், இரக்க மிக்க ஒரு மனிதனா இருக்கணும். அந்த நேம்கான அதனால நான் அப்படியே இருந்துக்கிறேன். எல்லாத்தையும் அந்த ஒரு அன்பை வெளிப்படுத்தி அந்த இரக்கத்தோட அந்த இதாவே இருந்துக்கலாமே. அழகா அவங்களோட சன்னுக்காக அழகான ஒரு பேர் வச்சிருக்காங்க. எல்லா இடத்துலயும் அன்பா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த பேரோட மீனிங். ஓகேங்களா? ரொம்பவே அழகான பதில் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ். ஓகே உங்களுக்கு நன்றி ப்ரோ. உங்க நேம் ப்ரோ? என் பேர் பாத்தீங்கன்னா சுலைமான். ஓகே அழகான பேர் சொல்லலாம். சரி ஓகே ப்ரோ நான் வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चनக்குள்ள போயிடலாங்களா? கண்டிப்பா. பாத்தீங்கன்னா நம்ம அந்த ப்ரோ கிட்ட क्वेश्चन கேட்டலாம். எனக்கு கொஞ்சம் ஆவலா தான் இருக்கு. இவர் எப்படி ஆன்சர் பண்றான்னு பார்த்தலாம். ஓகே ப்ரோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உயிரற்ற பொருளா ஒன்னு மாறணும் அப்படின்னா நீங்க எதுவா மாறுவீங்க? நான் ஒரு வானமா மாறணும்னு நினைப்பேங்க. வானங்களா? இவர் வந்து பாத்தீங்கன்னா வானமா மாறணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான ரீசன் கேட்டலாம். ஓகே ப்ரோ வானம்னா ஏன்? அது எதுக்காக? பறந்து விரிஞ்சிருக்குங்க. அது ஒன்னு ரீசன். ஓகே ரீசன். அப்ப இன்னொரு ரீசன் என்னன்னா அந்த பறந்து விரிஞ்சிருக்கிற போல எல்லாத்தோட மக்கள் மனசும் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் மெயின் கான்செப்ட். இயற்கை மாற்றங்கள் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து ஒவ்வொரு நேரத்திலயும் மழை வெயில் அடிக்க வேண்டிய நேரத்துல மழை அடிக்குது, மழை அடிக்க வேண்டிய நேரத்துல வெயில் அடிக்குது. பருவநிலை மாற்றம் அடையுது. சோ நான் ஒரு வானமா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எந்த நேரத்துல ஒரு மழை எதிர்பார்க்கறாங்களோ அந்த நேரத்துல நம்ம மழையை கொடுக்கணும். புரிஞ்சுங்களா? சோ அதனால நம்ம இயற்கை மாற்றங்களை கண்ட்ரோல் பண்றதா வானமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சூப்பர் ப்ரோ. சூப்பரான ஒரு ஆன்சர் பண்ணிருக்காரு. யுவைசுல் கர்னைன். சரிங்களா? அந்த நேம்ல வந்து பாத்தீங்கன்னா யுவைசுல்ங்கிறது ஒரு நபியோட பெயர், கர்னைனுங்கிறது ஒரு நாடு. யுவைசுல்னு சொன்ன பேர் சொன்னீங்க. அந்த பேர்ல வந்த நபி வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல அவர் இருக்காரு. அங்க ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜாக்கு வந்து ஒரு போர்ல வந்து ஒரே ஒரு பல்லுதான் விழுந்துச்சு. அவர் மேல பாசம் அளவு கலந்த பாசம் வச்சனால அவரோட மொத்த பள்ளியை அவர் தட்டி எடுத்துட்டாரு. யாரு? அந்த உவைசுங்கிற பேர்ல ராஜாவோட பள்ளி விழுந்தனால இவரோட பள்ளி தட்டி எடுத்துட்டாரு. அவ்வளவுக்குள்ள அவர் மேல பிரியமா இருந்தாரு. ஒரு காலத்துல வந்து எப்படின்னா அந்த ராஜா வந்து அந்த உவைசுங்கிறவரை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அந்த உவைசுலோட அவங்க அம்மாட்ட அதுக்கு பர்மிஷன் வாங்குறாங்க. அவருக்கு ரொம்ப வயசாகி போச்சு.
வயசாகி போனனால அவர் பார்க்கணும்னு நினைக்கிறாரு, வரணும்னு நினைக்கிறாரு, நான் வர முடியல. ஒரு கட்டத்துல வராரு, வந்து பார்க்கும்போது அவரு இறந்துட்டாரு. ஓகே ஓகே. ஆனா அந்த பேர்ல வந்து நான் இருக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்க, அந்த ராஜாக்கு வந்து நீங்க காட்சி அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அந்த மாதிரி ஒரு பேர் நான் ஒரு ரொம்ப அழகான ஒரு பதில் சொல்லலாம். ஒரு நேமுக்கு இவ்வளவு ஒரு அழகான ஒரு டிஃபரெண்டான, அதுவும் வரலாறு சிறப்புமிக்க ஒரு பதில் முறை சொல்லியிருக்காரு. ரொம்பவே அழகான ஒரு பதில் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ, உங்க நேம் ப்ரோ? பத்ரி. பத்ரி, ஒரு அழகான பேர் சொல்லலாம். அதாவது பத்ரிங்கிற பேர் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கேட்கறேன். ஒரு அழகான பேர் சொல்லலாம். சரி ஓகே ப்ரோ, கொஸ்டின்ல போயிடலாங்களா? இப்ப பாத்தீங்கன்னா உயிரற்ற பொருள் இருக்குல்ல, நம்ம ஒரு உயிரற்ற பொருளா மாறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எதுவா மாறுவீங்க? ஸோ என்னவா மாறலாம் அப்படின்னா, இப்போ செடி கொடியெல்லாம் இஷ்டத்துக்கு வெட்டிட்டு இருக்காங்க. ஸோ ஏதோ யூசஸ்க்காக வெட்டிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த கோடாரியா மாறணும் அப்படின்னா, அந்த வெற்ற கோடாரியா மாறணும். ஓகே, மாறணும்னா தடுக்கலாம் வெற்றதா. சூப்பர். இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நம்மளோட இயற்கை வளத்தை அழிச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஒரு பொருளை அழிச்சு ஒரு இடத்த அழிச்சு ஒன்னு உருவாக்குறாங்க. ஆனா இவர் ஒரு கோடாரியா மாறினா அதை தடுக்கலான்ட்டு அவர் ஒரு அழகான ஒரு பதில் சொல்லியிருக்காரு. என்னன்னா மாத்தலாம் இருப்பல்ல. சோ இப்போ நீங்களே வந்து ரொம்ப நாள் கழிச்சு இதை கேள்விப்படுறேன். சோ இதுவே அழகா தான் இருக்கு. அதனால இது எப்படி? ஏன்னா பத்ரி அந்த விஜய் மூவிக்கு அப்புறம் கேள்விப்படுற நேம். ஆக்சுவலி பேர் வந்து பத்ரி நாராயணன். ஆனா பத்ரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூப்பிடுவாங்க. அப்படிதான். சூப்பர், ஒரு அழகான பேர் பத்ரி. நீங்க மாத்திக்க வேண்டாம், ரொம்பவே அழகா இருக்கு ப்ரோ. சூப்பர் ப்ரோ. உங்க நேம் ப்ரோ? அருண். அருண், ஓகே, அழகான பேர் அருண். ஒரு ஆர்ட் கேலரியில வந்து ஒரு பெயிண்டிங் ஆர் போட்டோகிராஃபா மாறணும். வா வா, ஒரு பெயிண்டிங்கா மாறணும்ட்டு. ஓகே ப்ரோ, அந்த பெயிண்டிங்க திடீர்னு எனக்கு வந்து ஒரு டிஃபரெண்டா இருக்கு. நான் கேட்ட மக்கள் எல்லாருமே கொஞ்சம் டிஃபரெண்டா சொல்றீங்க, நீங்க ரொம்பவே டிஃபரெண்டா சொல்றீங்க. அதாவது அது ரியல் லைஃப்ல தான் நமக்கு வேல்யூ இல்ல அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ரோ, எல்லாத்துக்கும் வேல்யூ இருக்கு. நிறைய பேருக்கு அப்படி இல்ல. அதான் நம்ம வந்து ஒரு வேல்யூபிளான திங்ஸா இருக்கணும். வா வா, சூப்பர். அதாவது ஓவியமா இருந்தாலும் ஒரு வேல்யூபிளா இருக்கணும் அப்படிங்கிறீங்க. ஓகே, அது வந்து யாரோ உங்க விருப்பப்பட்டவங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க கையில போய் சேரணும்னா யாரோ இருப்பாங்களா அந்த மாதிரி? அப்படின்னு யாரும் இல்ல. நம்மள அந்த பார்த்து அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி அவங்க லைஃப் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஓவியமா மாறணும். ஓகே, இது அருணுங்கிறதே நல்ல பேர். நல்லா இருக்கு. ஏதாவது சென்டிமெண்டா இருக்குமா? இல்ல இல்ல, அப்பா அம்மா வச்ச பேரு. எனக்கு செகண்டா வச்ச பேரு தனுஷன் பேர் வச்சாங்க. அருணுங்கிறது செகண்டா வச்சாங்க. அதனால எனக்கு ரொம்ப நீங்க சரி. ஓகே, இந்த கொஸ்டின் கூட தேவையில்லாத ஒரு கொஸ்டின் தான், இருந்தாலும் கேட்டுக்கலாம். நீங்க யாரோட ரசிகர்? அந்த மாதிரி எல்லா படம் பாப்பீங்களா? இல்ல தனுஷ் சொன்னதுமே கொஞ்சம் ஒரு இதாயிருச்சு. தனுஷ் மாத்தி அருண் வந்திருக்கீங்களா? ஒருவேளை வேற ஏதாவது ரசிகர் மாறிட்டீங்களா? ஓகே ப்ரோ, ரொம்பவே அழகான ஒரு பதில் சொல்லலாம். ரொம்ப நன்றி ப்ரோ. ஓகே, நேம் ப்ரோ? நேம் இப்ராஹிம். இப்ராஹிம், ஓகே, ஒரு அழகான பேர் சொல்லலாம். இப்ராஹிம், நீங்க ஒரு உயிரற்ற பொருளா மாறணும் அப்படின்னா மக்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கு. ஒரு கொடையா கூட மாறலாமே, மக்களுக்கு அது நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு இதா இருக்குது. ஆனா இவர் இவ்வளவு நேரம் யோசிச்சு டக்குனு இதை பார்த்ததுமே கேட்ச் பண்ணிட்டாரு. ஒரு கொடையா கூட மாறலாம், அது மக்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. உயிரற்ற பொருளா மாறுறது நிறைய இது இருக்கு. கொடையா கூட மாறலாம். வெயிலுக்கும் பரவாயில்ல, மழைக்கும் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு பாதுகாப்பாவும் இருக்கு. இப்ப கூட பாத்தீங்கன்னா எங்களுக்கு பாதுகாப்பா தான் இருக்கு. எல்லாம் ஒரு பாதுகாப்பா அழகா இருக்கு. இல்லாத பொருள் தான், அதுக்கு ஒரு பாதுகாப்பா தான் இருக்கு. சூப்பரான ஒரு அழகான இப்ராஹிம் ப்ரோ பாத்தீங்கன்னா ஒரு அழகான பதில் சொல்லியிருக்காரு. அதாவது முகமது அப்படிங்கிற பேரு எனக்கு முன்னாடி வைக்கல, முகமது அப்படிங்கிற பேரு பிடிக்கும். எங்களுடைய அல்லாஹ்வுடைய தூதருடைய பேரா இருக்கறனால எங்களுக்கு வந்து அத முக்கியத்துவமா நாங்க வைப்போம். சூப்பர் சூப்பர். உலகத்திலே அதிகமா வந்து அதிகமா இருக்கக்கூடிய பேர்ல முகமதுங்கிற பேர் தான் அதிகமா இருக்கு. அந்த பேரை வைக்கணும். அர்த்தம் என்ன ப்ரோ? முகமது என்னுடைய அல்லாஹ்வுடைய தூதருடைய பேர், முகமது நபியுடைய பேரு. அதனால அந்த பேரை வச்சா இப்ராஹிம்ங்கிறது ஒரு நபியுடைய பேர் தான். அதை விட அது இறுதி தூதரா இருந்தாரு முகமது நபிங்கிறவர். முகமதுங்கிற பேர் வச்சா நல்லா இருக்கு. நேர்மக்களை பாத்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் கிட்ட கொஸ்டின் கேட்டிருந்தோம். அவர் வந்து பாத்தீங்கன்னா இறைவனோட அடியானா மாறணும் அப்படின்னு இருந்தாரு. முகமது பேருக்கு அழகான ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஒரு இறை தூதனா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. ரொம்பவே அழகான பதில் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தர்பூசணியா மாறணும்னு நினைக்கிறேன். என்ன எடுத்ததுமே டக்குன்னு தர்பூசணியா மாறிட்டாங்க? தர்பூசணியா மாறுறீங்க, மக்களுக்கு என்ன பெனிஃபிட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே வந்து நீங்க எங்க போனாலும் தர்பூசணி வந்து அந்த அளவுக்கு தண்ணி தாகத்தை எல்லாமே கம்ப்ளீட்டா கிடைக்கும். சூப்பர் சூப்பர். அதுவும் இல்லாம பிரைஸ் வந்து கம்மியா கிடைக்கும். பிரைஸ் கம்மியா கிடைக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். உடம்புக்கு வந்து ரொம்ப உடம்புக்கு ஆமா ஹெல்த் அந்த தர்பூசணி தாங்க. ஏன் அமித் மாத்தணும் ஏன்னு கேட்டேன்னா வந்து அந்த இந்திக்காரங்க எழுதுறது இந்திக்காரங்க எழுதிட்டாங்க, மாத்தி எழுது அமீருக்கு வந்து அமீர்னு எழுதிட்டாங்க. ஒரு ஒண்ணு இல்ல, என் பையன் வந்து அந்த சர்டிபிகேட் வாங்குறதுக்கு அமீரா வந்து கொஞ்சம் அதுவே கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. 5000 ரூபாய் பணத்தை கேக்குறாங்க. ஓகே ஓகே ஓகே. அந்த அப்பாவோட பேர் அந்த ஒரு இன்சியல் மாறினதுனால இதுக்கு அதனால நீங்க அதை மாத்தணும் ஆசைப்படுறீங்க. மாத்தினா என்னோட சன்னுக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். எனக்கும் மனசு கொஞ்சம் முழுக்க மனசு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். உண்மை. சூப்பர். ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி.